ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு புது வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நான் தனுஷ்கோடி பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ராம்நாடை நோக்கி என்னோட பயணம் தொடர ஆரம்பிச்சு. பயங்கரமான வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சுட்டெரிக்கும் வெயிலில் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நமது கண்டென்ட்டு வாரம் ஒரு வீடியோ எப்படியே போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். போகிற வழியில் நான் பார்த்த ஒரு சில அற்புதமான காட்சிகளோட அந்த ராமநாதபுரத்தை நோக்கி எனது பயணம் தொடர்ந்துச்சு. அப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் சேர்ந்தேன். அப்படி அந்த ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. நிறைய கருப்பட்டி கடைகள் இந்த மாதிரி திறந்து வச்சுருந்தாங்க. சரி, கருப்பட்டி இந்த ஊரில் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கலான்னு அந்த கடைக்குள்ளே போய் விசாரிக்கும் போது தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, இது ஏன் நம்ம ஒரு கண்டென்ட்டாக எடுக்கக்கூடாது? எல்லாத்துக்குமே தெரியும் அது கருப்பட்டி காய்ச்சறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது அது கிடையாது. மறாவது நாள் காலையில் அப்படியே அந்த ஊரை தேடி போகும்போது, அதாவது அந்த கருப்பட்டி செய்யக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை தேடி போகலாம் அப்படின்னு போகும்போது, இந்த ஒரு அக்கா தலையில் குடத்தில் பதநீரை வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட விசாரிப்போன்னு சொல்லி என்னுடைய கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னது தான் ரொம்ப 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 சுவாரஸ்யமாகவும் ஒரு விதமான மனவேதனையும் ஏற்பட்டுச்சு. அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய ஒரு முக்கியமான ஹைலைட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது பதநீர் எடுக்கிறது மட்டும் இல்லை, கருப்பட்டி காய்ச்சறது மட்டும் இல்லைங்க. இந்த மக்களுடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோர்வையை கொண்டு வந்திருக்கேன். வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த பனையில் கிடக்கிற முட்டிலாம் ராமநாதபுரம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கருப்பட்டி செய்கிறது, பனங்கற்கண்டு செய்கிறது. ஆனால் இது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் இந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த சீசனுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டிங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய வீடு. இந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த வீடுகளில் தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய சொந்த வீடு இங்கே கிடையாது. இவங்களுக்கு நம்மளை மாதிரி சாதாரண ஊர்களில் வீடுகள் இருந்தாலும் கூட இந்த மக்கள் இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பதனின்னு சொல்லக்கூடிய தெளுவெல்லாம் எடுத்து அதை கருப்பட்டியை மாற்றி பனங்கற்கண்டை மாற்றுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்திங்கன்னா, இவங்க அந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இவங்களுடைய இந்த தொழிலுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பணம் கருப்பட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கற்கண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஊர் மக்கள் இந்த தொடர்ந்து அந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த வீடுகளில், அதாவது கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் அவங்களுடைய இந்த இடத்துலையே சமைச்சு சாப்பிட்டு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அந்த 3 மாதம் ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற 3 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே பலருக்கும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரத்தில் ஏறுவாங்க, பதனி எடுப்பாங்க, கருப்பட்டி காய்ச்சிட்டு விற்றுருவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல யோகங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் எப்படி இவங்க சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவும் நமக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க இந்த மக்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊருக்குள்ளே வந்த உடனே அதிகமான பனை மரங்களை பார்க்க முடியுது. இது பனைமர தோப்பா இல்லை பனைமர காடான்னு தெரியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பனைமரங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பனைமரம் அப்படிங்கிறது ஏதாவது குளத்துக்கிட்டையோ ஏரிக்கரை அந்த மாதிரியான பகுதியில் ஒரு சிலதை பார்க்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள் அவ்வளோ அதிகமான பனைமரங்கள். வீடியோ எடுக்க உள்ளே வந்த நேரம் சரியான நேரமாக இருந்தனால தான் ஐயா கரெக்டாக பனையை ஏறி அதில் இருக்கக்கூடிய பனையை சீவுறதுக்காக போயிட்டு இருந்தார். ஐயாவோட உடம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இவங்களுடைய வேலை எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆண்கள்லாம் 6 பேக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஐயா மரம் ஏறி அவர் உடம்பு ஃபுல்லாக 6 பேக்கும், அவருடைய உடம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கல் மாதிரி பச்சிதமான உடம்போட இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை மாதத்துக்கு இந்த இடத்துல இந்த வீடு அமைச்சு நீங்கள் வாழ்வீங்க? எல்லாம் இருந்தால் 4 மாதம் 5 மாதம் வரும். 4, 5, 6 மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பீங்க. இங்கே இங்கே கரண்ட்டு கிடையாது,
எந்த வித அடிப்படை வசதியும் இருக்காது. சரி, இப்போ நீங்கள் சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே அந்த 6 மாதத்துக்கு இங்கே தான். இங்கே தான். நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? இங்கே தாங்க எல்லாரும் குடும்பத்தோட. நீங்கள் மனைவி, பொண்ணு, அப்புறம் வந்து மருமகன், உங்கள் பேரனோட இங்கே இருக்கீங்க. சரி சரி ஐயா, இது வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வேலை இப்போ இந்த காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சோம், இந்த விளையாடம் ஆகிட்டு இனிமேல் சாயங்காலம் 3 மணிக்கு போவோம், ஒரு 6 மணி வரை. ஓகே, காலையில் வந்து என்ன வேலை செய்வீங்க? பதனி எடுக்கிறது உங்கள் வேலையா? பயணி ஏறி இறக்குறது தான். இறக்கிட்டு அந்த பாலை கீ போட்டு வரணும். ஓ, அப்புறம் இந்த இப்போ போய் கீ போட்டோம்ல, இப்போ ஒரு நாளைக்கு 3 நேரம் அதில் ஒரு மரத்துக்கு வந்து 3 நேரம் ஏறி இறங்கணும். 3 நேரம் இறங்கணும். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இது ஏறி இறங்குறதுல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை குடம் அல்லது எத்தனை லிட்டரு வந்து நீங்கள் பதனி எடுப்பீங்க? அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. குறைஞ்சது இவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் அப்படின்னா அது நம்ம அது பணம் சீவரை பொறுத்து, அது பணங்கள் ஊறதை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். சரி சரிங்க. இவ்வளவு அப்படின்னு டின்னுங்கிறது பதனி வந்து ஒரு டின் எடுக்கணுமா? டின்னுன்னா இந்த தவரம் இருக்குல்ல, தவரம் 10 டின்னு 10 லிட்டரு பிடிக்கிற தவரம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி. அந்த டின்னுக்கு ஒரு தவரம் ஊற்று. அது ஃபுல்லாக பதனி இருக்கும். அதில் வந்து ஊற்றுனா 2 கிலோ கிடைக்குங்களா? 2.5 கிலோ கிடைக்கும். ஓகே, சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கு இந்த தோட்டம் வந்து யார் இருக்குங்க? அது இப்போ இது பண்ணப்பல இல்லை, வேற ஒருத்தரோடது. நீங்கள் வந்து குத்தகைக்கு எடுத்துருக்கீங்களா? வருஷத்துக்கு எவ்வளோங்க? இது 30 ரூபா. 30,000 கட்டணும். 30,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்குங்களா எப்படிங்க? இல்லை அந்த இடையில நீங்கள் சொல்றீங்களா சீசனு அந்த 6 மாதம்? அது நம்ம இது அது அவங்க நமக்கு அந்த மரங்கள் ஒரு வருஷம் இருக்கிற மரங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. மிச்ச நாட்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? மழை காலங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இந்த கடலை போடுவாங்க, எல்லாம் போட்டு அதை அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. நமக்கு அதான் உங்களுக்கு மரங்கள் மட்டும், தென்னை மரம், பனைமரம் மட்டும் உங்களுது. மற்ற நேரங்களில் வந்து இங்கே விவசாயம் வந்து என்னென்ன நடத்தும்? நடக்கடலை சொல்லுவாங்க, அதானே? அந்த நிலக்கடலை. ஆமாம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சீசன் தான். ஓ, சரி சரி. அந்த சீசனில் மட்டும்தான் நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுவீங்க, பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கணும். ஓ, வேற எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லை? உங்களுக்கு தெரிஞ்சது ஒரே தொழில் தானா? சும்மா தான் இருக்கணும். வேற ஆகிட்டு கூலி வேலைகளுக்கு போகிறவங்க போய்க்கிடுவாங்க. நம்மளை மாதிரி முடியாத ஆளுக்கு சும்மா தான். சரிங்க. நீங்கள் வந்து இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து உங்கள் நம்பரை கொடுத்து எங்களை வந்து இந்த மாதிரி கருப்பட்டியெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க முடியுமா உங்களால்? வியாபாரிட்டு அவன்கிட்ட நம்ம வாங்கிருக்கோம்ல, அவனுக்கு பாக்கி கட்டணும், 3 ரூபாய் கட்டணும். நீங்கள் முன்னாடியே பணம் வாங்கிடுவீங்களா? கோடையிலே வாங்கிடுவோம்ல. கோடை சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு ஆத்திரத்துக்கு அவன்கிட்ட போய் அவங்க எங்கேயும் இருப்பாங்க, அங்கே போய் நம்ம வாங்க போக முடியல. ஓ, சரி. அதாவது நீங்கள் கோடைங்கிறது வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து நீங்கள் முன்கூட்டியே பணத்தை வாங்கிடுவீங்க. இப்போ வெயில் காலங்கள் வந்து நீங்கள் பதனி எடுத்து அந்த கருப்பட்டியெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக முன்னாடியே பணத்தை வாங்கிடுவீங்க. எத்தனை வியாபாரிகள் வாங்கிடுவீங்க இந்த மாதிரி? நம்ம அது வாங்குறது எத்தனை வியாபாரின்னா அது அவன் பொறுப்பு. நம்ம வாங்குறது ஒரு வியாபாரி தான். ஒரு வியாபாரி நீங்கள் வாங்கிடுவீங்க, பல லட்சக்கணக்கான ரூபா நீங்கள் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு இங்கே எடுக்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். ஓ, சரி. அந்த விலையை நிர்ணயிக்கிறது யாருங்க? இப்போ இந்த கருப்பட்டி உங்கள்கிட்ட இருந்து விலை எடுக்கிறாங்கல்ல, அது அவங்க சங்க வியாபாரி 10 பேர் 20 பேர் இருக்காங்கல்ல, அது அவங்களா கூடி அந்த விலை இந்த விலைக்கு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட இருந்து என்ன விலைக்கு எடுக்கிறாங்க? இப்போ 2500. 2500 ரூபா 10 கிலோ வர மாதிரி. 10 கிலோ. அப்போ 250 ரூபா உங்கள்கிட்ட இருந்து எடுத்துறாங்க. சரி சரிங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டுன்னா குறைச்சாலும் குறைச்சிடுவாங்க. ஓ, இப்போ வந்து சீசன் ஆரம்பங்கிறதுனால விலை ஜாஸ்தி இருக்கிறாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால 2500 ரூபா வச்சுருக்காங்க. இப்போ இல்லைன்னா 2 ரூபாய் ஆக்கிடுவாங்க. ஓ, இனி சீசன் ஜாஸ்தி எப்போ ஆகுங்க? இனிமேல் தான் வரும். ஒரு 10 நாள் இருக்குங்களா? கூட சித்திரை முடிஞ்சு வையாசி ஆனி 2 மாதம் 3 மாதம் இருக்குது டைமு. அதுக்கப்புறம் தான் அதிகமான பதனி எடுப்பீங்க. அப்போ வந்து விலை கம்மியாக தான் எடுப்பாங்க. அப்போ கம்மி 2 ரூபாய் தான் எடுப்பாங்க. சரி சரி. இப்போ இந்த வேலையை யாருக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருப்பீங்க? இந்த பதனி எடுக்கிறதுக்கு, சீவுறதுக்கு, அப்புறம் வந்து அக்கா வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்வீங்க? இதில் வேலை என்ன, பொம்பளை ஆளுக்கு தான் அந்த பையனை காய்ச்சி நம்ம இறக்கி கொடுக்குறது ஒன்று தான் நம்ம வேலை. ஏறுறது, அந்த சீவுறது, எடுக்கிறதெல்லாம் உங்கள் வேலை. நம்ம வேலை பிறகு எல்லாம் பொம்பளை ஆளுக்கு தான். அவங்க வந்து காய்ச்சறது, அப்புறம் அந்த ஊற்றுறது, அது எடுக்கிறது எல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. அந்த எடை போடுறது, கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் பொம்பளை ஆளுக்கு தான். சரி சரி. இப்போ நீங்கள் காலையிலேருந்து இந்த 9-10 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்து எத்தனை மணி வரைக்கும் ஓய்வில் இருப்பீங்க? நம்ம இந்த இட்டு இனிமேல் சாப்பிட்டு என்ன படுத்துறது தான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே பேர் 2 போய் அடிச்சு வைப்போம். உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கம்மியாக இருக்குது. 6 மாதம் வந்து இந்த வேலை செய்கிறீங்க, மிச்சம் 6 மாதம் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல. அப்போ ஏன் இதே தொழில் நம்பிட்டு இருக்கீங்க நீங்கள்?
இப்போ நமக்கு வேறு தொழில் என்ன தொழில் இருக்குது, எங்ககிட்ட என்ன கம்பெனி இருக்குது, கம்பெனிகளுக்கு போனால் அங்கே இருக்கா வேறு தொழில் அதான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதும் இது ஒன்று தான். ஒன்று தான். அந்த காலத்துலேயே நமக்கு படைச்சி வச்சுருக்காங்களா. சரிங்க, இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் நான் பண்ணியது 10-40 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சுங்க? நமக்கு இப்போ 60-65 எடுத்து ஆகிட்டு. 65 வயசு பக்கம் இருக்கும். நமக்கு அதான் இருக்குது. பிறகு என்னத்தையோ பாக்கி அடைக்கணும். அவனுக்கு வட்டி 6 லட்சம் 7 ரூபாய்க்கு வட்டி போட்டான்னு என்னாச்சு. ஓ, நீங்கள் இந்த கோடைக்கு 6 லட்ச ரூபா பக்கம் பணம் வாங்கிடுவீங்க? ஓ, அந்த 6 லட்ச ரூபாய் இந்த 6 மாதத்தில் அடைச்சே தீரணும். மாதம் ஒரு அடைக்கலைன்னா அப்புறம் வட்டி தான். அப்புறம் வட்டி மேலே வட்டி போட்டு பாக்கியாக தான் உட்காந்துக்கிட்டு. ஓ, இப்போ அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? இந்த வட்டியை அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வேலையும் பண்ணி பணத்தை கொடுத்தே ஆகணும். எத்தனை நாள் ஆகும் இந்த கூரை கட்டுறதுக்கு? அது இது இந்த அங்கிட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்கு. இந்த குச்சில் இந்த குச்சிலுக்கு அங்கிட்டு ஒரு குச்சில் இருக்கு, அதை கொடுக்க 10,000 ரூபா கொடுத்துருக்கு. 10,000 ரூபா கொடுத்து அவங்க செஞ்சது நீங்கள் செய்யலை? வேற ஆளுக்கு நம்ம தான் வேற ஆளுகளுக்கு கூலி ஆக்குற ஆளுகளுக்கு கொடுத்து கட்டியிருக்கு. ஓ, நீங்கள் கட்ட மாட்டீங்க? கட்ட முடியல. முடியாதா? ஓ, கூலிக்கு ஆள் வச்சு நீங்கள் வந்து 10,000 ரூபா வந்து அது கொடுத்து கட்டியிருக்கீங்களா? இது 1 வருஷம் 2 வருஷம் ஓடும். ஓ, சரி சரி. 2 வருஷத்துக்கு ஓடும். சரி சரி. அக்கா, என்ன சாப்பிட்றீங்க? கூடுங்களா? என்ன கூழு? கம்பங்கூழா ராய்க்கூழ்? ராய்க்கூழ். இது காலைல எப்பவுமே ராய்க்கூழ் தானா? சரி சரி. எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு? முருங்கைக்கா. சரி. ஓ, மதியானம் சாப்பாடுக்கா? ஒரு வேளைக்கு சாப்பாடு, ஒரு வேளை மதியம் மட்டும் சாப்பாடு, நைட்டு குழம்பு போட்டு. ஓ, சாப்பாடு வந்து மதியானம் மட்டும்தான். காலையில் வந்து கம்பங்கூழ் ராய்க்கூழ் இந்த மாதிரி கூழ் ஐட்டம் தான் சாப்பிடுவீங்க. மதியானத்துக்கு வந்து சாப்பாடு, நைட்டுக்கு வந்து தோசை ஐட்டம் அந்த மாதிரி, சப்பாத்தி அந்த மாதிரி. இது 6 மாதம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 6 மாதம் வேலை இது இருக்காது, வீட்டு வேலை கரெக்டாக இருக்கும். வேலை வேறு ஏதாவது வேலை இருந்தால் போகும். ஓ, எத்தனை மணிக்கு நீங்கள் அது காய்ச்ச ஆரம்பிப்பீங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கு உங்கள் வேலை இருக்கும்? வேலை இப்போ பயணி கம்மியாக இருக்கு, அதனால முடிஞ்சிட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஆமாம், முடிஞ்சிட்டு 9 மணிக்குள்ளே காய்ச்சிருவோம். முடிஞ்சிட்டு தான். இல்லை பயணி இன்னும் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா 11 மணி. ஓ, 11 மணி 12 மணி. அது இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறம் வந்து வேலை ஜாஸ்தி மழை ஆகும். பெஞ்சு நிறைய பாலை வந்தால் அப்போ பயணி. மழை பெஞ்சாதான் பதனி அதிகமாக வரும். சும்மா ஒரே உள்ள மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களை பாருங்க, இதான் வந்து இவங்க வந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் அவங்க காலைல நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள காய்ச்சி கருப்பட்டி ஆயிட்டுருக்கு. இது வந்து அந்த கருப்பட்டி செய்யக்கூடிய அடுப்பு, அப்புறம் இவங்க சமைக்கக்கூடிய அடுப்பு எல்லாமே இதுக்குள்ளே தான். 6 மாதத்துக்கு உங்களுடைய வீடு. உள்ள இருக்காங்களா அவங்க? அம்மா அக்கா இருக்காங்களா? அங்கே தான் இருக்காங்க. இதில் இல்லைல்ல? சரி. இது என்ன பயன்படுத்துறீங்க? இது சும்மா அந்த பயிருக்கு காய்ச்சோம்னா அங்கே வைப்போம். ஓ, ஆற வைக்கிறதுக்காக வைக்கிறது? ஆமாம், வைக்கிறதே இல்லைண்ணா. ஓ, இல்லை. ஓகே. ஐயா, இது எதுக்குங்க இந்த மட்டைகளை வச்சுருக்கீங்களா? இது பொட்டி முறை இருக்கு. ஓ, கருப்பட்டி வச்சு அது பெட்டி பெட்டியாக வச்சு கொடுப்பீங்களா? அந்த பெட்டி அது நீங்களே செஞ்சுருவீங்களா பெட்டியும்? ஓ, இதை மக்கள் அந்த பெட்டி செய்யறதுக்காக நம்ம கடையில் ஓரமெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் வீடு. இது வந்து அந்த அவங்க பொண்ணும் மருமகனும் அதுக்குள்ளே தான் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதை மக்கள் இந்த பதனி எடுக்கிறது சாதாரண வேலை கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறோம் அசால்ட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இவங்க படக்கூடிய கஷ்டங்களும், இவங்க வந்து இங்கேயே தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த 6 மாதத்துக்கு கழித்து இதுலேருந்து வருமானத்தை எடுத்தால் தான் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 மாதம் மழைக்காலங்கள் மற்ற காலங்களில் வந்து இவங்களோட வருமானமே பார்த்திங்கன்னா இப்போ சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு சம்பாத்தியம் மட்டும்தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து உங்களுக்கு இந்த மக்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமாக தேடி போகலாம். நன்றி, பாய். சரிங்க ஐயாம்மா, வரமா? ஐயா வரேங்க, நன்றி.